திமுக கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் இருக்கு போல இருக்கே சார். சமீபத்தில் பிஎல் சந்தோஷ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். ஒரு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் ஒரு 13 பேரை ஏதோ ஒரு தனியாக ஒரு ரகசிய மீட்டிங் ஒன்று நடந்திருப்பதாக தகவல். அந்த மீட்டிங்கில் காங்கிரஸே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கும்போது நாம் சென்டரில் பவரில் இருக்கோம், நாம ஏன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாதுன்னு வந்து பிஎல் சந்தோஷ் கொளுத்தி போட்டிருக்காரு போல இருக்கே. பிஎல் சந்தோஷ் ஒரு 13 பேரை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில். ஸோ நடந்தது உண்மைதான், மீட்டிங் நடந்தது உண்மைதான். அது வந்து கமலாலயத்தில் இல்லை, காரியாலயத்தில் நடந்தது. ஆர்எஸ்எஸ் காரியாலயத்தில். அவர் என்ன கேட்டாரா, ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு கேட்குது. நம்ம மத்தியில் 12 வருஷமா ரூல் பண்ணுறோம். அகில இந்தியாவில் பெரிய கட்சி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி கேட்கறதுக்கு நம்ம தயங்குறோம். அவர் யோசிக்கிறாரு, இது என்ன நடக்குதுன்னு கேட்டார். அப்புறம் சொன்னாரா, எடப்பாடி வந்து திமுகவை எதிர்க்கிறத விட ஓபிஎஸும் சசிகலாவும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுலே காபந்து பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவரோட எண்ணங்கள், அவரோட நடவடிக்கைகள்லாம் வந்து ஓபிஎஸ் சசிகலாவை சுற்றியே இருக்கே தவிர திமுகவை எதிர்க்கணுன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஓகே, திமுகவை எதிர்க்க ஆரம்பிக்கவே இல்லை. சரி, இவர் உள்ளுவல் இன்டர்னல் பாலிடிக்ஸே பார்த்துட்டு இருக்காரு. ஓபிஎஸ் வந்துருவாரா, சசிகலா வந்துருவாரா, இதே பார்த்துட்டு இருக்காரு தவிர இஸ் நாட் ஃபோக்கஸிங் ஆன் டிஎம்கே. யாரோ எடுத்து சொல்லக்கூடாதான்னு கேட்டாரோ. ஓகே. அப்புறம் சொன்னாரா, காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்குது, நம்ம பங்கு கேட்டால் அதுக்கு சொன்னாங்களாம். இல்லைங்க, அதிமுக அப்படி இல்லை, அதிமுக எடுத்த உடனே வந்து கூட்டணின்னு சொல்லாது, தேர்தலுக்கு பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டார் அவர். அந்த அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ முதல்ல சொன்னால் அது வந்து வீக் ஆகிடும். ஓகே, நாளைக்கு வந்து அதிமுக தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, பி டீமு, ஏ டீமு, சி டீம் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னு அவரை வந்து அவர் சாந்தப்படுத்திருக்காங்க. ஓகே, இந்த தலைவர்லாம் சொல்றாங்களா, இப்பவே திமுக இது அதிமுகவே இல்லை அமித்ஷா திமுகவான்னு கேள்வி கேட்குறாங்க. அமித்ஷா திமுகன்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால இப்போ பேசணும்னா வந்து இப்போ இருக்கிற ஓட்டு போயிடும். நம்ம முதல்ல ஜெயிச்சு வந்துடுவோம். ஓகே, கூட்டணியில் ஜெயிச்சு வந்துடுவோம். ஆட்சி அமைக்கும் போது நம்ம அப்போ கையை காலை திருகி, அப்போ தலையை திருகி, அதை திருகி நம்ம வந்து துணை முதலமைச்சரோ மந்திரி சபையில் கூட்டணியை வாங்கிக்கலாம். இப்போ தேவையில்லை, நம்ம இப்போ போகிற பிறகு போட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி சந்தோஷ்க்கு தெரியாது. ஓகே, ஆனால் இந்த தலைவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம அதிமுக சொல்ல வைக்க வேண்டாம், ஓகே, போகிற போக்கில் போட்டோம், ஜெயிச்சு வந்த உடனே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி.